ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து யூசர் ஐடி, நியூ யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ நியூ யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் யூசர் கிளிக் பண்ண உடனே ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு செப்பரேட் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து இங்கே கேட்பாங்க, அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டேஷ்போர்ட் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கடவுச்சொல் மாற்றிருக்க, மின்னஞ்சல் முகவரி மாற்றிருக்க, கைபேசி மாற்றிருக்க அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே கைபேசி எண் மாற்றிருக்க அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் மொபைல் நம்பர் அங்கே பதிவாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கும் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி இந்த கைபேசி எண்ணுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் ஒன்று வரும். கைபேசி எண் சரியாக உள்ளதா அப்படின்றத செக் பண்ணி சொல்கிறாங்க, ஆம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும், அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சரி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மாற்றுக அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்களுடைய கைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். மொபைல் நம்பர் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். உங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் போய்ட்டு புதிய நம்பர் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அடுத்தது உங்கள் மெயில் ஐடி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி மாற்றுக அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் மெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன புதுசாக மெயில் ஐடி மாற்ற போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு மாற்றுக அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். உங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.